நான் எவ்வளோ பேர்த்தோட நான் பேசுகிறேன். ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் காலேஜ், இவ்வளோத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிவிட்டு யார் ஃபோன் பண்ணாலும் யார் வந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், யாருமே இவனுங்க பெரிய சேனல்ஸ்க்கடா பெருசாக ஒரு இஷ்யூவை பற்றி பேசுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் கொடுங்க, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னால் எவனும் கொடுக்க மாட்டான். நான் பார்த்துருக்குறேன், அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது, அயோக்கிய பசங்களும் சரி, இப்போ இருக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் சரி, எவனுமே ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே கிடையாது. சும்மா அவன் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் பார்க்குறான். நம்ம மக்களும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அயோக்கியர்களோட பேச்சு கேட்குறது நம்ம எவ்வளோ இந்த மனுஷர்களுக்காக பண்ணிக்கோம். இதெல்லாம் நடக்கும்போது இந்த ரஞ்சித் கேஸில் தேவை அவ்வளோ ஒரு கொடூரம். எதுக்கு மிளகாத்தூளை போடணும்? அவன் அயோக்கியனாகவே இருக்கட்டும், எந்த சட்டம் உனக்கு குடிச்சிச்சு மிளகாத்தூளை போட சொல்கிறதுக்கு? அது இல்லாமல் அதை கொச்சைப்படுத்துகிறாங்க, இங்கே போட்டாங்க அங்கே போட்டதெல்லாம் தேவையே இல்லை. அப்போ வந்து மூக்கில் போட்டிருக்கான், இதில் போட்டிருக்கான், உடல் உறுப்பில் போட்டிருக்கான். அப்போ வந்துட்டு இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா இல்லாட்டி மிருகம் கூட இப்படி செய்யாது. அப்போ வந்து இவனுங்க எல்லாத்தையும் நிஜமாகவே என்னையெல்லாம் கடவுள் சத்தியமாக ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த கேஸெல்லாம் இந்த 5 வருஷம்லாம் கிடையாது. இதெல்லாம் எல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் கேட்கட்டும். சனியை பிடிச்சோன்னு ஆட்சி வரதுக்கு மட்டும் அப்படியே ஓடுறீங்களாடா, ஏன்டா இப்போ மட்டும் இந்த கேஸுங்களை பற்றி இப்போ பேசுறது இல்லை? என்னமோ பெரிய அன்றைக்கி இந்த பொள்ளாச்சி கேஸ் நடந்த உடனே இந்த ஊடகங்கள், இந்த திராவிட ஊடகங்களும் எங்கள் தலைவர் எங்கள் இது ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டாருன்னா என்னத்தை பண்ணிட்டீங்க? சிபிஐயை கொண்டு வந்தீங்க, அது ஒரு 5 வருஷம். சிபிஐயை விலைக்கு வாங்கலாம். ஓகே, அவனும் அயோக்கியம் தான். எவனும் யோகியம் இல்லை, எவனும் மாமூல் வாங்காமல் இந்த நாட்டில் எவனா ஒருத்தன் இருக்கிறானா நான் நிஜமாகவே அவனுக்கு வந்து சரண்டர் ஆகும். அவனுக்கு நான் கைதியாகவே இருக்கிறேன்.